டிடிஎன் தமிழொலி உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பு சந்திப்பு வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உபகையடைகின்றோம். இன்றைய சிறப்பு சந்திப்பிலே எங்கள் தொப்புள்தொடி உறவு தாய் தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழீழ உணர்வாளர் இனமான இயக்குனர் திரு கௌதமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் டிடிஎன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிற எனது உயிருக்கு நிகரான தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டம் உண்மையாக ஒரு முக்கியமான காலப்பகுதியிலே ஈழத்தமிழர்கள் நாங்கள் இருக்கின்றோம். அதைப்போல தாய் தமிழகத்திலும் எங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள். இன்றைய பாரிஸ் பயணம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடரிலே 36வது கூட்டத்தொடர் கலந்து கொண்டு முடித்து வந்திருக்கின்றீர்கள். இந்த 36வது மனித உரிமை கூட்டத்தொடர் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எங்களுடைய இன அழிப்புக்குரிய அங்கே அரங்குகள் உள்ளக அரங்குகளிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே இடம்பெற்றதை சுருக்கமாக சொல்லுங்கள். எப்படியான விவாதங்கள் இடம்பெற்றது? அந்த மனித உரிமை கவுன்சிலுடைய நிலைப்பாடு எந்தளவு ரீதியிலே இருக்கின்றது உங்கள் பார்வையிலே? அதாவது எந்த சூழ்நிலையிலையும் தமிழர்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஒரு பெருநம்பிக்கையோட போராட வேண்டிய நம்மளுடைய இனத்தின் உரிமை வேண்டி எந்தெந்த களங்கள்லாம் இருக்குதோ அமைதோ அல்லது களங்கள் இல்லைனாலும் அமைச்சிக்கிட்டு அந்தந்த இடங்கள்லாம் நின்று உக்கிரமாக போராட வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் நாம் இருக்கோங்கிற அந்த அடிப்படையில் தான் தாய் தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி ஜெனீவாவில் நடந்த அந்த 36வது கூட்டத்தொடரில் நான் கலந்துக்கிட்டது. அப்போ ஐநா சபையில் பேசினா நம்மளுடைய உரிமைகள், இழந்த உரிமைகள், உயிர்கள், நம்மளுடைய உடைமைகள், நம்மளுடைய நிலம், இன்னும் என்னென்ன இழக்க முடியுமோ மானம் உட்பட அத்தனையும் இழந்து நிற்கிற நிலையில் தான் 8 ஆண்டுகளாக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்புங்கிறது உலகத்தில் இருக்கிற அறிவியல் முன்னேற்றம் அடைந்த அத்தனை நாடுகளும் வேடிக்கை பார்க்க தான் அந்த இன அழிப்பு பச்சை படுகொலைகள் நடத்தப்பட்டது. இதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. இவர்கள் தங்களுடைய அறிவியல் தொழில்நுட்ப சாதனங்களால் அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கொண்டாடினாங்க. முள்ளிவாய்க்கால் இன அழிப்புங்கிறது உலகம் வேடிக்கை பார்த்து நடந்தது. ஐநா உட்பட. ஐநாவுக்கு தெரியாமல் நடக்கலை. ஐநாவினுடைய பிரதிநிதிகள் அங்கே வந்த அந்த சேவகர்கள்லாம் வெளியேறணும் அப்படின்னு வெளியேற்றப்பட்டு அவர்களும் வெளியேறி தான் இது நடந்தது. ஆக இது ஒரு இனப்படுகொலைன்னு சொன்னப்போ முதல்ல ஐநா உட்பட யாருமே ஒத்துக்கலை. அதன் பிறகு நம்மளுடைய தொடர்ந்த போராட்டங்களால் ஐநா ஒரு விசாரணை கமிஷன் அமைக்குது. பான் கி மூன் அவர்களால். முதல் கட்ட விசாரணையில் 40,000 பேர் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்த கட்ட விசாரணையில் 70,000 பேர் அங்கே படுகொலை செய்யப்பட்டாங்க. அதுவும் இனப்படுகொலை இல்லை, படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு ஐநாவே ஒத்துக்குச்சு. ஆனால் ஒத்துக்கிட்ட நிலையில் கூட இன்னும் நமக்கான தீர்வு திட்டம் எதுவுமே நமக்கு அறிவிக்கப்படலை. மாறாக சிங்கள அதிகார வர்க்கத்துக்கு கால நீட்டிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரி, இருந்தாலும் கூட நாங்கள் இந்த 36வது கூட்டத்தொடரில் தாய் தமிழகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் இங்கேருந்து வந்தாங்க. தமிழீழத்திலிருந்து வந்திருந்தாங்க. புலம்பெயர் தேசம் முழுக்க வந்திருந்தாங்க. எண்ணற்றவர்கள் எடுத்து நாங்கள் எங்களுடைய அடுக்கடுக்கான ஆதாரங்களை வச்சோம். எங்களுடைய இழப்புகளுக்கான தீர்வு என்னங்கிற அதாவது பெரும் கேள்விகளை பிரதான அரங்கத்திலையும் பக்க அரங்குகள்லையும் நாங்கள் எழுப்பினோம். இதை பொறுக்க முடியாத சிங்கள அதிகார வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகளாக வந்த இராணுவ தளபதிகள், சில பெண்மணிகள் எங்கள்கிட்ட வம்பு இழுத்தாங்க. அதெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிரதான அரங்கில் நான் பேசிட்டு 2 ஆட்களுக்கு பிறகு வைகோ அவர்கள் பேசுகிறாரு. பேசிட்டு வரும்போது அவர்கிட்ட அந்த பெண்மணி, சிங்கள பெண்மணி போய் கேட்குறாங்க, எங்களெல்லாம் கொன்னது நீங்கள் தானே, புலிகள் தானே, உங்கள் புலிகள் தானே, அது மட்டும் இல்லாத நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்து எப்படி நீங்கள் வந்து எங்களை குற்றம் சொல்லலாம் எங்களுடைய இலங்கை நாட்டை, அதுக்கு என்ன உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு அவங்க ஆங்கிலத்தில் கேட்குறாங்க.
உடனே இவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் கொண்டீங்க, நீங்கள் தான் குண்டு போட்டீங்க, நீங்கள் உங்கள் இராணுவம் தான் எங்களுடைய பெண்களை கற்பழிச்சதுன்னு அவர் பேசுகிறார், எமோஷன் ஆகிறாரு. அதுக்குள்ளே அங்கேருந்து அந்த ஐநா காவலர்கள் வந்து இதை பேசுனது மட்டும் இல்லை, இவரை நோக்கமே என்னென்னா இவரை வம்புக்கு எடுத்து இவர் எமோஷன் ஆனார்னா அந்த சபையை திருப்பி இப்படி பாரு தமிழ் ஆட்கள் இப்படிப்பட்டவங்கன்னு காட்டுறதுக்கு தான். அதான் இவங்க பதிவும் எடுக்கிறாங்க வீடியோவில் ஒரு ஃபோனில். சபை காவலர்கள் வந்து முதல்ல அந்த ஃபோனை பிடிங்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது, அதை அழிக்கிறாங்க. அதை அழிச்சதா இல்லை மறுபடியும் அதை மீட்டெடுக்க இன்றைக்கெல்லாம் அறிவியல் தொழில்நுட்பம் எவ்வளோ இருக்குது. ஆக நோக்கம் என்னென்னா, அதாவது ஈழத்திலையும் நம்மளுடைய மக்களை கொத்து கொத்தா இந்த உலகம் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகள் உட்பட வீசி கொண்டுட்டு அந்த இருமாப்பு அந்த திமிரு அதன் பிறகும் அடங்காமல் ஐநாவுடைய அந்த பிரதான மண்டபத்திலையும் இவர்கள் வந்து துணிஞ்சு நின்று இப்படியான ஒரு குரூரமான ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறாங்கன்னா ஒருபோதும் சிங்கள அதிகார வர்க்கம் தமிழர்களுக்கான நீதியை ஒரு தீர்வை தரவே தராதுங்கிறத நான் கண்கூடாக பார்த்தேன். அதன் பிறகு எங்கிட்டையும் வந்து ஒம்பளக்குறாங்க, நீங்களும் தமிழ்நாடா அப்படின்னு வேட்டியெல்லாம் பார்க்குறேன், வேட்டி கட்டிட்டு வந்ததுனால. ஆக இவர்கள்கிட்ட நாம் வேறு என்ன, இந்த உலகம் தெரிஞ்சு செய்யப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கு அதன் பிறகும் அடுக்கடுக்கான ஆதாரங்களை நம்மளுடைய புலம்பெயர் தேசத்து மக்கள் மட்டுமில்லை தமிழீழத்திலிருந்தும் அந்த ஆவணங்களை அடுக்கி இவர்கள்கிட்ட கொடுத்து இவர்களும் ஆய்வு பண்ணி, ஆக எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும் இந்த அவகாசம். ஆக இருந்தாலும் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம், ஒரு அறமிக்க இனம், ஒரு ஒழுக்கமான இனம், நீதியின் மேலே இன்னும் பற்று கொண்டு நாங்கள் எங்களுடைய ஆவணங்களை போருக்கு முன்பும் மட்டும் இல்லை, போர் நடந்த பிறகும் கூட மட்டும் இல்லை, இன்னும் இந்த நாளில் கூட இனியும் அவர்கள் என்ன செய்வாங்கிறத உட்பட நாங்கள் வச்சோம். எங்களுடைய மக்கள் 200 நாட்களுக்கு பிறகும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. 200 நாட்களை கடந்து அந்த போராட்டத்தை சொன்னோம். எங்களுடைய பெண்களுடைய நிலை, எங்கள் மண்ணில் கொண்டுட்டு வந்து வலிந்து திணிக்கப்படுகிற அந்த மாது இழந்த இழப்புகள் அத்தனையும் எல்லாத்தையுமே வரிசை பண்ணோம், கொட்டிக்கிட்டு இருந்தோம். அதுதான் அந்த ஆவணங்களை கொட்ட உலக பிரதிநிதிகள் திரும்பி பார்த்தாங்க. ஆக இன்னும் கூட நாங்கள் நம்பிக்கை வச்சு நாங்கள் அடுத்த கூட்டத்தொடருக்கும் வருவோம். எவ்வளவு தூரம் நாங்கள் பேச முடியுமோ, அறவழியில் போராட முடியுமோ போராடுவோம். ஒரே ஒரு விஷயம்தான், நாங்கள் உறுதியாக நின்று அறவழியிலையும் போராடினோம். இந்த உலகம் எங்களுக்கு நீதி தரல. அதன் பிறகுதான் நாங்கள் இறுதியாக ஒரு முடிவெடுத்தோம். எங்களுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் வழியை நாங்கள் கையில் எடுத்தோம்னு எங்களுடைய இளைய தலைமுறைகள் முடிவு செஞ்சு அதை நடைமுறைப்படுத்துறதுக்குள்ள இந்த உலகம் எங்களுக்கு நீதியை கொடுத்தா இலங்கை தேசம் முழுக்க வாழ்கிற மக்களுக்கு அது நன்மை பயக்கும். ஆக இதை செய்யுமா இந்த உலகம், இதை செய்யுமா ஐநா, இதை செய்யுமா உலக நீதிமன்றங்கள் அப்படிங்கிறத காலம்தான் எங்களுக்கு சொல்லணும். இல்லாட்டி போனால் காலத்துக்கு நாங்கள் சொல்லுவோம். இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை அந்த கூட்டத்தொடரை பற்றி சொல்லியிருந்தீர்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தற்கால சமகாலத்திலே நாங்கள் பார்க்கின்றது உலக நாடுகளிடையே ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போருக்கு முன்பதாக இருந்த நாடுகள் எண்ணிக்கை 50க்கு குறைவாக இருந்தது. அதன் பிற்பாடு உருவாக்கப்பட்ட நாடுகள் இப்போ 200ஐ தாண்டி விட்டது. அந்த வகையில் இப்பொழுது குர்திஸ்தான் தனி வாக்கெடுப்புக்கு சென்றிருக்கின்றது. அதே போல் ஸ்கொட்லாந்து, அதே போல் கட்டலோனியாங்கிற ஸ்பெயின் நாடோடு இருக்கின்ற நாடு வாக்கெடுப்புக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய தமிழீழத்துக்குரிய உண்மையான இனம் அளிக்கப்பட்ட இனமாக பல்வேறு ஆதாரங்களை உலக நாடுகளுக்கு முன்வைத்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் பார்வை எப்படி இருக்கின்ற உலக நாடுகள் தனி நாடாக பிரிந்து செல்கின்ற நாடுகள் வழிகளே? அதாவது இது ஒரு நம்பிக்கையான ஒரு பார்வை தான் உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள்கிட்ட மட்டுமில்லை, குறிப்பாக எங்களுடைய இளையோர்கள்கிட்ட அது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது குர்திஸ்தானில் நடந்ததுங்கிறது நமக்கான ஒரு பெரும் வெளிச்சம். அதாவது அந்த மக்கள் இன்றைக்கி வெற்றி அடையாமல் போயிருக்கலாம், ஆனால் 75% வாக்குகள் பெற்றிருக்கு. நாங்கள் தனிநாடாக ஆக
எங்களுடைய பெருவிருப்பம்னு 75%. 91% நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் 91% வாக்குகள். 91%னா கிட்டத்தட்ட 90%க்கு மேலே. ஆக இன்னும் ஒரு 9% தான். இந்த 9%ங்கிறது ரொம்ப காலம்லாம் ஆகாது. இன்னொரு வாக்கெடுப்பு நடந்தால் 100% அந்த நாடு ஒரு தனி நாடு, சுதந்திரம் பெற்ற, தன்னுடைய அடிம்பை விலங்கை உடைத்த ஒரு கம்பீரமான நாடாக இந்த உலகத்தில் அது மிளிரும். ஆக எங்களுக்கு பெரும் நம்பிக்கைங்கிறது நாங்கள் ஐநாவில் இருக்கும்போது இந்த தகவல் அது சம்பந்தமான அவர்கள் உரிமைக்காக பேச வந்த அந்த பிரதிநிதிகளை நாங்கள் ஆற தழுவி எங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னோம். எங்களுக்கும் நீங்கள் ஆதரவாக இருங்கன்னு சொன்னோம். ஆக அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஐநா மன்றத்தினாலேயே 1990களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 23 நாடுகள் சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. பொது வாக்கெடுப்பு நடத்திய குறிப்பாக ஐரோப்பா நாடுகளை 20 நாடுகள். ஐரோப்பா நாடுகளை பொறுத்தவரை ஆயுதம் தாங்காத போராட்டமாக இருந்து நாடு. அப்போ நாமளும் ஆயுதம் தான் தாங்கி போராடுவோம்னு சொல்ல. ஐயா செல்வா அவர்களுடைய தலைமையில் 30 ஆண்டுகள் நம்ம அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கோம். அந்த போராட்டத்தை நடத்தி அவர் வேறு வழியே இல்லாத அவர் வாழ்க்கைக்கு பிறகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் போராட்டத்தை தொடங்கலை. அவரே வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் சொல்கிறார், நாங்கள் அமைதி வழியில் போராடணும், எங்கள் போராட்டத்துக்கு இலங்கை அதிகார வர்க்கம் மதிப்பு தரல, இனி எங்களுடைய இளைய தலைமுறை ஆயுதம் தாங்கி போராடும், ஒருபோதும் அதை எவராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லித்தான் அந்த போராட்டம். அகிம்சை வழியில் போராடின ஒருத்தர், அதாவது அகிம்சைக்கு தந்தை காந்தியடிகள்னு சொல்கிறோம். இன்றைக்கி உலகம் முழுக்க ஐநாவுக்கு வாசல்லே சிலை வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் காந்தியடிகளே சொல்கிறாரு, ஒரு இனம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுமானால் அந்த இனத்தை காக்க நான் ஆயுதம் ஏந்தியும் போராடுவேன்னு காந்தியடிகளே சொல்லியிருக்காரு. அது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சட்டத்திட்டத்தில் கூட இருக்கின்றது. ஒரு இனம் தன்னுடைய இனத்துக்காக இழக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக ஆயுதம் தூக்க முடியும் என்று, தங்களை பாதுகாத்து கொள்ள ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை தாங்க முடியும் என்று ஐக்கிய நாடுகள் சபையுடைய சட்டத்தில் கூட இருக்கின்றது. அது மரியாதைக்குரியது. ஆனால் ஒரு பூர்வகுடி மண், ஒரு பூர்வகுடி இனம், அதற்கான வரலாறை சுமந்து நிற்கிற எங்களுடைய வாழ்வியல். ஆக இது அத்தனையும் உலகத்துக்கு தெரிஞ்சு எங்களுடைய வெள்ளைக்காரன் வரான், ஒல்லாந்தேர் வரான், டச்சுக்காரன் வரான், வெள்ளைக்காரன் வரான், இவர்களே நாங்கள் வாழ்கிற இந்திய தேசத்துக்கு வந்தாங்க. லெமூரியா கண்டமாக இருந்தபோது தமிழ்நாடும் இலங்கையும் ஒன்றாக இருந்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இந்தியாவினுடைய 90% பகுதி, இந்தோனேஷியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கையினுடைய 90% பகுதியை கட்டி ஆண்டவர்கள், தமிழ் கிங்டம்னு. ஆக எங்களுக்கான வரலாறு பெரும் வரலாறு, எங்களுடைய தடம், எங்களுடைய வரைபடம், இது அத்தனையும் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சது. ஆக அப்படி இருக்க எங்களுடைய நீ கொள்ளையடிக்க வந்தவன் ஒன்றா சேர்த்தான், நீ கொள்ளையடித்து முடிச்சுவிட்டு எங்கள் போராட்டத்தை தாங்கிக்க முடியாமல் தமிழர்கள் முன்னெடுத்த சுதந்திர போராட்டம் இலங்கையில். ஆக விட்டு போகும்போது ஏன் யாருக்கு உரியதோ அவர்கள்ட்ட விட்டுட்டு போகலங்கிறது தான். ஆக இதெல்லாம் தெரிஞ்சும் இன்னும் எங்களை இழுத்தடிக்கும் போது தான் நாங்கள் அறவழியில் போராடி அப்புறம் ஆயுத வழியில் போராட்டம் நடத்தி மறுபடியும் நாங்கள் அறவழியில் போராடுறோம். இந்த உலகம் ஒத்துக்கல. ஆக 23 நாடுகள், 20 நாடுகள் ஐரோப்பாவில், 2 நாடு சவுத் ஆப்பிரிக்கா, 1 நாடு ஆசியா, இதுக்குள்ளே 23 நாடு ஐநாவே பிரித்து கொடுக்கும்போது ஏன் எங்களுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தலைங்கிறது தான். ஏன் அவனுக்கு அவகாசம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான். நீங்கள் சொன்னதில் எத்தனையோ விதிமுறைகளை கொடுத்தீங்க, இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும், அவங்க ஒன்று கூட செய்யலை அவங்க. ஆக சிறிசேனா இப்போ கூட எங்களுடைய தமிழர்களுடைய வாக்கை வாங்கி தமிழர்கள் போட்ட பிச்சையினால் இந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு மறுபடியும் எங்கள் தமிழர்களை பிச்சை எடுக்க விடுறது எந்த வகையில் நியாயம்? ஆக இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். ஒரே ஒரு இராணுவ தளபதி, ஒரே ஒரு இராணுவ வீரன் மேலே கூட நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், இந்த உலகத்தின் எவ்வளோ பெரிய அதிகார வர்க்கம் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னு சிறிசேனா சொல்கிறார், இருமாப்போட திமுறோட சொல்கிறாரு. ஆக அதன் பிறகும் நாங்கள் நம்பிக்கை வச்சு இன்னும் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம், முறையிட்டுக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் மதிக்கணும். நீங்கள் கொடுத்த 2 ஆண்டு அவகாசம், இதையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டோம். இந்த 2 ஆண்டு அவகாசத்துக்குள்ளே அவர்கள் செய்யலைன்னா ஐநா ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துறதுக்கு உடனடியாக சமரசம் இல்லாத உத்தரவிடணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் எங்களுடைய இனத்தை அழிக்கிறதுக்கு, அநீதிக்கும் அக்கறத்துக்கும் குரூரத்துக்கும் நீங்கள் துணை போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தமாகும். அதன் பிறகு
எங்களுடைய பூர்வீக மண்ணை எங்கள் மக்கள், எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய இளைய தலைமுறை எப்படி காக்கணுமோ அப்படி காக்க அது முடிவெடுத்துரும். ஏன்னா இதை நாங்கள் சொல்லலை, அமெரிக்கா சொல்லுது. 2009 லாஸ்ட்டில் 10 ஆண்டுகளுக்குள்ள ஒரு தீர்வை தரலன்னா தமிழர்களுக்கு அந்த மண்ணில் புரட்சி வெடிக்கும், யாராலையும் தடுக்க முடியாதுன்னு. 8 ஆண்டு ஆயிடுச்சு. இவங்க காலப்படி 9வது ஆண்டில் ஐநா தீர்வு சொல்லணும். இந்த தீர்வெல்லாம் ஐநா முன்னெடுக்கிறதுக்கு பின்புலமாக இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்ட அமெரிக்கா இதெல்லாம் யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா எங்களுடைய மண்ணில், எங்களுடைய நிலத்தில், எங்களுடைய நீரில் நாங்கள் தான் நாங்கள் தான் முதலாளிகள். ஆக நாங்கள் தான் அதை தீர்மானிப்போம். ஆக நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருக்கோம். இதான் உண்மை. எல்லாம் இழந்த நிலையில் இதை நாங்கள் பணிஞ்சோ பயந்தோ தயங்கியோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு இனம் தன்னுடைய உரிமையை மீட்க எந்தெந்த நேர்மையான வழிகளெல்லாம் கையில் எடுக்க முடியுமோ அந்தந்த வழிகளெல்லாம் எடுத்து நாங்கள் போராடிட்டோம். அதற்காக மறுபடியும் நாங்கள் அறந்தவறி ஒருபோதும் போராட மாட்டோம். அறத்தோட எங்களுடைய வீரத்தையும் மறுபடியும் கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வரும்போது அதை நாங்கள் சமரசம் இல்லாத கையில் எடுப்போங்கிறது தான். உண்மையாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஈழத்தமிழுடைய பிரச்சனை என்பது எங்களுடைய தாய் தமிழகத்திலே முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் கிட்டத்தட்ட 7 கோடிக்கு அதிகமான எங்கள் தொப்புள்கொடி உறவுகள் வசிக்கின்ற அந்த இந்திய நாட்டிலே அங்கே எங்கள் ஈழத்தமிழர் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக ஆரம்பத்திலே மாணவர்கள் எழுச்சியாக போராட்டம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த போராட்டம் ஒரு மங்கு நிலையில் செல்வதாக இருக்கின்றது. அது ஏன் அந்த மங்கு நிலை, ஏன் அந்த தங்கு தடை? எங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா? எல்லா இடமும் ஏன் அந்த தடை? இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தால் அதுக்கு நாங்கள் மட்டும் பொறுப்புன்னு சொல்லலாம். தமிழீழத்துலேயும் அப்படி தானே இருக்குது, புலம்பெயர் தேசத்துலேயும் அப்படி தானே இருக்குது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இருக்கும், அது இருந்தே தான் தீரும். இது ஒருபோதும் இது பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு இடைவெளி. நீங்கள் ஒரு மிகப்பெரிய உயிரிழப்புகள், பொருள் இழப்புகள், உரிமை இழப்புகள், நிலமிழப்புகள், மானம் இழப்புகள் இது அத்தனையும் நடக்கும்போது ஒரு தொய்வு வரும். இந்த தொய்வு வரும்போது அதை கட்டி எழுப்ப வேண்டியது, சரி செய்ய வேண்டியது, தூக்கி நிறுத்த வேண்டியது போராட்ட களத்தில் அதனுடைய முன்னெடுப்புகளில் நிற்கிற மிக மிக முக்கியமானவர்கள் தங்களுடைய பணியை இந்த நேரத்தில் தான் அசராமல் அயராமல் சோர்ந்து போகாத உறுதியாக செய்யணும். அந்த வகையில் ஒரு கேள்வி. இப்பொழுது நாங்கள் எங்கள் தாயகத்தை பொறுத்து தமிழகத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அரசியல் தலைமைகள் கூட ஸ்ரீலங்கா அரசோடு சேர்ந்து தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மக்களுக்கு முன்னெடுத்து செல்லுகின்ற தலைமை ஒன்று அங்கே வெற்றிடம் ஏற்படுகின்றது. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தாய் தமிழகத்தில் புறப்பட்ட போது அதன் பிற்பாடு தான் எங்களுடைய தாயகத்துக்கு கூட போராட்டங்கள் வலுப்பெறுகின்றது. அப்போ அந்த தொப்புள்கொடி உறவுகளுக்கு எங்களுடைய போராட்டம் எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்குது. அதுதான் சொல்ல வருகிறது. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இந்த 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 என்ன சொல்கிறது, இந்த ஒரு இடைவெளியோ இந்த சோர்வோங்கிறது இந்த இடத்துல நீங்கள் நெருப்பை மட்டும் அணையாமல் பாதுகாக்கிற வேலையை செஞ்சால் போதும். நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. இந்த செயல்பாட்டாளர்களாக நிற்கிறவங்க இருக்காங்கல்ல, அவர்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. நான் ஒரு முக்கியமான 3 விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழகத்திலும் தமிழ்நாட்டிலும் இதுதான். தமிழ்நாட்டிலையும் எங்களுடைய படிப்பு பறிச்சுக்கிட்டாங்க. சமீபத்தில் அனிதா செத்தது, மருத்துவ கல்விங்கிறது போச்சு, பெரும் சதவீதம் போச்சு. அடுத்தது சட்ட படிப்பில் போகுது, பொறியியல் படிப்பில் போகுது. ஆனால் நாங்கள் போராட்ட காலத்தில் நிற்கிறோம். நீங்கள் ஈழத்தில் என்ன நடந்தோ அது தமிழ்நாட்டில் நடக்குது. நீங்கள் ஈழத்தில் அதுமாரி தான் கல்வியில் கை வச்சாங்க, வேலையில் கை வச்சாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் நிலத்தில் கை வச்சான், அப்புறம் உயிர் மேலே கையை வச்சான். இது அத்தனையும் தமிழ்நாட்டிலையும் தொடங்கிருச்சு. ஆனால் நாங்கள் போராடுறோம். ஆக இனி அதாவது தமிழ்நாட்டிலேயா இருந்தாலும் சரி, தமிழீழத்திலேயா இருந்தாலும் சரி, புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நம்மளுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, இந்த இடைவெளியை நாம் அப்படியே விட்டுட்டோம்னா இது மொத்தமும் செதஞ்சி சின்னாபின்னமாயிரும். இப்போ நாம் ஒரு அயற்சியில் ஏன் நிற்கிறோம், என்ன செய்யறதுன்னு ஒரு கையெறு நிலையில் நின்றுட்டுருக்கோம். என்ன செய்யறது, எப்படி இதை மீட்டெடுக்கிறது, சரி செய்ய முடியுமா? இதுக்கு நடுப்புற எதிரி பூந்து விளையாடுறான், துரோகிகளும் பூந்து விளையாடுறான், நம்ம இனத்தில் பிறந்தவனே. இதை சரியாக இனம் கண்டு ஒதுக்கிட்டு நீங்கள் ஒரு வேலை திட்டத்தை தொடங்கினா மட்டும்தான் ஒரு புள்ளியில் கொண்டு நிறுத்த முடியும். அந்த வேலை திட்டத்தை எப்படி தொடங்குவது, யார் தொடங்குவது என்ற கேள்வி இருக்கிறது. அதாவது எங்களுடைய இனத்துக்கு கிடைச்ச
ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதம், ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம், ஒரு பெருமிதம் எங்களுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள். இது வந்து தமிழீழ மண்ணுக்கு தான் கிடைச்சாரு, எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல. ஆனாலும் கூட எங்களுடைய மக்கள் தங்களுடைய உரிமை முற்று முழுசாக பறிபோகும்போது 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நின்னாங்க. அதுக்கப்புறம் ஈழத்தில் நடந்த போதும் நின்னாங்க. ஆனால் எங்களுக்கு இருந்த தலைவர்கள் அதை தடுத்தாங்க, சிதைச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழீழத்துக்கு ஆதரவாக நின்றவர்களே தனித்தனியாக நின்னாங்க. ரைட், இது வரைக்கும் நாங்கள் தலைவர்களை நம்பினோம். ஆனால் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில், எங்கள் போராட்டத்தில் எங்களுடைய மாணவர்கள், இளைஞர்கள் எந்த தலைவர்களும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எவன் வந்தாலும் உள்ளே நைஸாக பேசி நாசுக்கா உள்ளே பூந்து மொத்தத்தையும் சிதைச்சிவிட்டு தங்களை அதில் தலைநிமரை செய்கிறதுக்கு அல்லது ஆட்சி கட்சி இதெல்லாம் வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்வாங்களோ அதை இப்போ அதனால் நாங்கள் அனுமதிக்கலை. தமிழீழத்தில் அடுத்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை, அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கிற என்னுடைய தம்பி தங்கைகள் கல்லூரி மாணவர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது என்னென்னா, தமிழீழத்தில் முற்று முழுசாக நமக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தலைவர்களை, அந்த குப்பைகளை உடனே தூக்கி எறிங்க, அப்புறப்படுத்துங்க. ஒருபோதும் அவர்கள் இனிமேல் தலையெடுக்கக்கூடாது. நம்மளுடைய தலைவர் தனியாக அரசியலுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்கினார். தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு உருவாக்கினார். அந்த அமைப்பு நல்லது செய்யணும்னு அந்த அமைப்பை தான் உருவாக்கினார். காலத்துக்கும் இவர்களே இருந்து இவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. அப்படி வந்தவங்க இருக்கிறவங்க என்ன செய்யணும், அந்த எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை கைவிடாமல் இருக்கணும். இன்றைக்கி சிங்கள அதிகார வர்க்கத்துக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அங்கே தலையை காட்டுறது, இங்கே வாழை காட்டுறது, சில நேரத்தில் இங்கே தலையை காட்டி அங்கே வாழை காட்டுறது, இதை வந்து உடனடியாக அடுத்த தேர்தலுக்குள்ளே அப்புறப்படுத்தி நமக்கான ஒரு அரசியல் தலைமையை உடனடியாக உருவாக்கணும். அது தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்கிறோம். அதனால் இது மிக 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 முக்கியமானது. அதை செய்வாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். எங்களுடைய இளைய தலைமுறையை நான் நம்புகிறேன். தமிழகத்தில் அதை செய்யறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ புலம்பெயர் தேசத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் அதை செய்யணும். அதுபோல் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி எவ்வளவோ கோமாளித்தனங்கள் நடக்கலாம். இன்றைக்கி வந்து என்டர்டெயின்மெண்ட்டே அங்கேருந்து வர்ற என்ன சொல்கிறது, அந்த பொழுதுபோக்கு தொலைக்காட்சி இல்லை, இன்றைக்கி செய்திகள் தான் இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுச்சு. இந்த பிரேக்கிங் நியூஸ் போட்டு மண்டையில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த அரசியல் கட்சிகளை எங்களுடைய தமிழ்நாட்டு இளையோர்கள், கல்லூரி மாணவர்கள் அதை மிக சரியாக அப்புறப்படுத்தி சீர் செஞ்சு எங்களுக்கான தலைமையை உருவாக்குறதுன்னு முடிவு பண்ணி அந்த வேலை தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வேஷம் கட்டிட்டு எத்தனை பேர் உள்ளே வரலாம், ஆளே இல்லைன்னு. சக்கரை இல்லாத ஊர்லெல்லாம் இழுப்பப்பூ சக்கரை ஆக முடியாது ஒருபோதும். அதை நாங்கள் அனுமதிக்க போகிறதில்ல, பார்த்துக்கலாம். ஆனால் விழித்து கொள்ள வேண்டிய நேரம், உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் இளையோர்கள் விழித்து கொள்ள வேண்டிய நேரம். விழிச்சுக்கிட்ட தான் நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் செயல் திட்டமாக தொடங்கணுங்கிறது தான். நீங்கள் இந்த ஐரோப்பிய சுற்றுப்பயணம் ஜெனீவாக்கு சென்றிருக்கின்றீர்கள், பல்வேறு நாடுகளுக்கும் வந்திருக்கின்றீர்கள், எங்களுடைய ஈழத்து இளைஞர்களை கண்டிருக்கின்றீர்கள். அவர்களோடு நீங்கள் உரையாடி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது ஈழம் தொடர்பாக? அதாவது நார்வேவில் அங்கே நடந்த அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டேன், திலீபண்ணனுடைய நிகழ்வு. அதுக்கப்புறம் டென்மார்க் போனேன், குறிப்பாக நெதர்லாந்தில் சந்தித்தேன், இளையோர்களையும் சந்தித்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரான்ஸ் மண்ணில் நம்மளுடைய தம்பி தங்கைகள் எல்லாரையும் பார்த்தேன். உண்மையாக சொல்லப்போனால் ஏதோ ஒரு பேருக்காக சொல்லலை, அவன் மனது முழுக்க நெருப்பை சுமந்துக்கிட்டு இருக்கான். நெஞ்சம் நிறைஞ்ச ஒரு எரிமலையை உள்ளே அடக்கி வச்சுருக்கான். எவராலும் பொறுக்க முடியாமல் தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிற போராட்ட களங்களில் அல்லது நினைவு சடங்குகளில் அவன் நின்றுட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒவ்வொருத்தனுடைய கண்கள்லேயும் அந்த திலீபனுடைய வேட்கையும் ஏக்கமும் தெரியுது. இதை நான் உறுதியாக சொல்லுவேன். நீங்கள் வந்து வீட்டை விட்டு வராத இன்றைக்கி சடங்குகளில் கூட்டமாக கலந்துக்காமல் இருக்கலாம். அவர்கள் அங்கே படுத்துக்கிட்டு கூட எல்லாம் போச்சே, இனிமேல் என்ன செய்கிறது, அங்கே போய் நின்று தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படியான ஒரு இதில் தான் இருக்காங்க. ஆக இங்கே வராதவர்களோ படுத்து கிடக்கிறவர்களோ அயற்சியாகி கிடக்கிறவங்களோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு நெருப்பு இருக்கிறத நான் தனித்தனியாக சில நேரங்களில் பார்க்கும்போது உணர்றேன். நான் உறுதியாக சொல்லுவேன், ஒரே ஒரு சத்தம், காலத்துக்கு ஏற்ற சத்தம், ஒரே ஒரு உருமல் எந்த இடத்துல இருந்து வரணுமோ அந்த இடத்துல இருந்து வந்தால் போதும், மொத்த தமிழனும் ஒரு பெருங்கடலாக ஒன்று சேருவான்.
ஏறுதழுவுதல் விளையாட்டுக்கு உரிமைக்காக எப்படி நின்னானோ உலகம் முழுக்க 10 கோடி தமிழனும் அதுபோல் நிற்கிற நாள் நேரம் வெகு தொலைவில் இல்லை. அதுக்கு செயல்பாட்டாளர்கள் அவர்களுக்குள்ள ஒரு பகை இல்லாமல் ஒரு விரிசல் இல்லாத ஒன்றா நின்று அந்த நெருப்பை இன்னும் 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 பெருசாக்கி அப்படி நிறுத்தும்போது எங்கே எது நடக்கணுமோ அது நடக்கும்போது நான் முன்னாடி சொன்னது போல் இந்த எழும் சிறு பொறி ஒரு சிறு பொறி மிக பெரும் தீயாகிற போல என் இனத்துக்கான விடியலும் விடுதலையும் வெகு தூரத்தில் இல்லைங்கிறது தான் உறுதியாக நான் நம்புகிறேன், நான் வெளிப்படுத்துகிற ஒரு செய்தி. இந்த வகையில் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்று சொன்னால், தமிழகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு போராட்டமாக இருக்காலும் அந்த போராட்டத்தினுடைய ஒரு உந்து சக்தியாக இந்த ஊடகங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே ஈழத்தமிழுடைய பிரச்சனைகளுக்கு ஊடகமாக எந்த ஒரு ஊடகமும் தாய் தமிழகத்திலே ஒரு சில ஊடகங்களை தவிர்ந்த பிரபலமான பொழுதுபோக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இதற்கு என்ன காரணம் நினைக்கின்றீர்கள்? எனக்கு அப்படி தெரியவே இல்லை. எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு ஊடகங்கள் தங்களுடைய பங்களிப்பை தமிழீழத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத நான் கண்கூட பார்க்குறேன். அதனால் ஒருபோதும் அவர்கள் புறந்தள்ளினாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஊடகங்களில் வேலை செய்கிற அந்த இளையோர் அந்த இளைஞர்கள் அவனுடைய அலைபேசியிலையும் எங்களுடைய தலைவர் பிரபாகரனுடைய படம் இருக்குது. அதனால் எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ சூழல் அமைதோ அவர்களுடைய தலைமை தடுத்தாலும் அவர்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு தங்களுடைய இனத்தின் அந்த விடியலுக்கான செய்திகளை ஏதாவது ஒரு இதில் அதை வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் அப்படி இருக்குன்னு சொல்கிறதுங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. உங்களுக்கு வேணால் வேறு இன்றைக்கி ஒரு சில ஊடகங்கள் இல்லை, ஒரு சில ஊடகங்கள் இருக்குது. ரெண்டாவது ஒரு சில ஊடகங்கள் நம்மளுடைய விடுதலையை மழுங்கடிக்கிற வேலையும் செய்யுது. அந்த கேள்வி தான் அது அது அவன் கடமையை செய்கிறான். அவன் ஆமாம், அதாவது அவன் அரசாங்கத்தின் கைக்கூலிகள். அரசாங்கத்தினுடைய கைக்கூலினா கையில் கூலி வந்தால் தான் கூலி. ஒருத்தன் தான் செய்கிற வேலைக்கு கையில் என்ன கூலி தராங்களோ அப்போ அவனுக்கான விளம்பரங்கள் அரசு தருது. விளம்பரங்கள் தரும்போது அவன் கையில் நிறைய கத்தையாக வைக்கிறாங்க. அப்போ இதனால் பயன் இல்லை, அரசாங்கத்திட்டிருந்து கொட்டுது. அப்போ வேலை செய்யலான்னு அந்த கைக்கூலிகள் செய்கிற வேலை அவனுக்கு இனப்பற்றலாம் இல்லை. அதை நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லை, இந்த வினாவை நான் கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் என்றால், அண்மையில் ஒரு சந்திரன் அவர்கள் கூறியிருந்தார், தான் இந்த தொலைக்காட்சியை தான் பார்க்குறேன், இந்த நிகழ்ச்சியை தான் பார்க்குறேன். ஆனால் அந்த தொலைக்காட்சியும் அந்த 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 அவர்கள் கூறுகின்ற தொலைக்காட்சிகளிலே ஈழம் சம்பந்தமாக தமிழக போராட்டங்கள் வெளிப்படுத்துவதில்லை. எதற்காகத்தான் நான் கேட்டேன். புலம்பெயர் தேசத்தில் எம்மவர்கள் சிலர் இருக்கின்றார்கள், அதற்காகத்தான் இந்த வினா. எனக்கு என்னென்னா, புலம்பெயர் தேசத்தில் இவ்வளவு பெரிய இழப்பு, இவ்வளவு பெரிய ரத்தம், உயிர்கள் எல்லாம் இழந்த நிலையில் இங்கே இருக்கிற சில தொலைக்காட்சி அல்லது இணைய ஊடகங்கள் கூட எங்களுடைய விடுதலைக்கான முன்னெடுப்பை இரட்டிப்படிக்கிறது இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய துரோகம். அது பச்சை துரோகம். அதனால் எந்த இடத்திலிருந்து வந்தோமோ அந்த இழப்புகளை பதிவு செய்யாமல் அதுக்கு துரோகம் செய்கிறதுங்கிறது அவர்கள் உடனடியாக மறுபரிசீலனை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக. இந்த வகையில் இன்னும் ஒரு கேள்வி, தாய் தமிழகத்தில் இப்பொழுது பார்க்குற இந்த நீட் தேர்வு தொடர்பாக பார்த்தீங்க, அது தொடர்பாக சுற்று உங்களுடைய பார்வை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அது நான் இந்த ஏறுதழுவுதல் விளையாட்டு அந்த வெற்றிக்கு பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல்ல என்ன தான் அடித்து அங்கேருந்து தான் தொடங்குது. அதுபோல் அந்த உலகம் முழுக்க போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ நடிகர்கள் உள்ளே அதை கலைக்க பார்த்தாங்க. எனக்கும் ஒரு நடிகருக்கு கூட பெரிய பிரச்சனை நடந்தது கடற்கரையில் வச்சு. அதை கலைக்க பார்த்த அந்த சூழலில் அடித்ததுக்கு பிறகும் இது நடக்குது, நாங்கள் கூடி நிற்கிறோம். அப்புறம் என்ன தான் அரசு மாணவர்களோடு சட்டமன்றத்துக்கு வாங்கன்னு அழைச்சி எங்களை அந்த மாடத்தில் உட்கார வச்சு எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி, முதலமைச்சர்லாம் உட்காந்து அந்த சட்டம் நிறைவேற்றுறதை பார்க்க வச்சு சரியாக இருந்தால் உலகத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, யாரையோ வச்சு கலைக்க நினச்சி முடியல. அப்போ இவன் தான் வேறு ஆனால் என்ன அவங்க பரிசீலனை பண்ணவே இல்லை முதல்ல. காரணம் என்னென்னா, தொடங்கி வச்சதே இவனை எப்படி கூப்பிட்டு நம்ம இது பண்ணுறதுங்கிறது. அப்புறம் வெக்கத்தை விட்டு தான் அதை அழைச்சது, அதான் உண்மை. ஆக பார்த்ததுக்கப்புறம் அது சரின்னு தெரிஞ்சுது. நான் அவர் தனபால் இன்றைக்கி இருக்கிற சபாநாயகர் அவர் ஐயாவிட்ட நான் உட்காந்து ஆர்கியூ பண்ணுறேன்.
ஒருவேளை எங்களை ஏமாத்தினா நாங்கள் என்ன செய்யறதுன்னா அவர் பதறி அடிச்சு விட்டு செத்து போன எங்கள் அம்மாவுக்கே இரங்கல் தெரிவிக்காக நாங்கள் இந்த சூழ்நிலையை கருதி நாங்கள் சட்டத்தை ஏற்றுறோம், நீங்கள் இப்படி பேசுனா எப்படின்னு அவர் பதறாரு. நான் எங்கே சொல்லாமல் விட்டுருவோன்னா அப்புறம் நீதிபதி பரந்தாமன் ஐயா விட்ட சந்துரு ஐயா விட்ட இவங்கள்ட்டலாம் கேட்குறோம் இந்த மாதிரி சட்டம் ஏற்றுறது சரிதானான்னு. ஏன்னா எங்களுக்கு சட்டத்தை பற்றி தெரியாது, அல்லது சட்டத்தில் எப்படி வேணாலும் 1008 ஓட்டை இருக்குங்கிறாங்களே, ஏதாவது ஒரு ஓட்டையில் போராட்டத்தை நாங்கள் தவிர்த்துட்டா முடிஞ்சு போச்சு இல்லை, மறுபடியும் நாங்கள் எங்கே போய் நிற்கிறது? ஒரு போராட்டம் ஓஞ்சதுன்னா மறுபடியும் தட்டிலாம் எழுப்ப முடியாது. ஏன்னா அது தமிழர்கள் மட்டும் இல்லை, மனித குலத்துக்கு அது முடியாது, அது காலமாகும் மறுபடியும். அப்போ நான் கேட்குறேன், அப்புறம் சொன்னாங்க உண்மைன்னு தெரிஞ்சது அறிவிக்கிறோம். ஆக இப்படித்தான் அந்த எங்களுக்கான அந்த வெற்றி கிடைச்சிது. ஆக எதுக்கு சொல்ல வரேன்னா, நீட் தேர்வுலையும் இந்த 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 வெற்றிக்கு பிறகு முதலமைச்சருடைய அனுமதியில் தான் அது நடந்தது. ஓபிஎஸ் அப்போ முதலமைச்சர், அவர்கிட்ட போகிறோம். போகும்போது அப்போவே கொடுக்குறோம் நாங்கள், இப்போ ஜனவரி மாதமே கொடுக்குறோம் நாங்கள், எங்களுக்கு நீட்டிலேருந்து விலக்கு ஏற்படுத்தி கொடுங்கன்னு மாணவர்களோட நாங்கள் நன்றி சொல்கிறதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு இல்லை, நன்றி பார்த்தா அவங்க தான் எங்களுக்கு சொல்லணும். அப்போ இந்த கோரிக்கை வைக்கிறோம், செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார், நேரடியாக எங்களுக்கு கொடுக்குறாரு. அது இன்னும் சொல்லப்போனால் அந்த நடந்த அந்த நிகழ்வு, அந்த அறையில் நான் ஒரு 10 மாணவர்களோடு போகிறேன். நான் பல விஷயங்கள் நான் பேசணும்னு முடிவெடுத்து போகிறேன். அப்போ அவங்களுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அவங்கெல்லாம் இருக்காங்க ஒரு அறையில். அப்போ நாங்கள் அந்த அறையில் இவங்கெல்லாம் இருக்கணுமான்னு கேட்குறோம். அங்கே இருக்கிற அவருடைய முதலமைச்சர் செக்யூரிட்டி, ஏன் என்னார் முக்கியமாக பேசணுங்க, இவங்கெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னார். போங்க போயிருங்கன்னாரு. போனால் வாசலில் போய் நிற்கிறாங்க. நான் திரும்பியும் பார்க்குறேன், அவங்க நிற்கிறாங்கண்ணா. அப்புறம் வெளியே போங்கன்னு. அப்போ தான் நான் சொல்கிறேன், ஆளுமையோடு இருங்க, நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழராக இருக்கீங்க, நீங்கள் யார் பேச்சும் கேட்காதீங்க, உங்களை யாரையும் ஆட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு நீங்கள் இசைவு தராதீங்க அப்படின்னு சொல்லி தான் நீட் எடுத்து வைக்கிறோம். பார்க்குறேன், நான் செய்கிறேன் அப்படின்றாரு. அப்புறம் நடந்தது தெரியும் உங்களுக்கு. அப்புறம் அவர் போகிறாரு, அப்புறம் இபிஎஸ் வராரு, அவர்கிட்டையும் போய் வைக்கிறோம். கோட்டையில் போய் அவரை சந்திக்கிறோம். இவரை வீட்டில் பார்த்தோம், அவர் கோட்டையில். அவரும் நான் செய்கிறேங்கிறாரு, ஆனால் செய்யலை. அப்புறம் எதற்காக இவங்கெல்லாம் பணிஞ்சாங்க, குனிஞ்சாங்க, அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அனிதா செத்த உடனே அதே அவனியாபுரத்துக்கு போன மாதிரி தான் நாங்கள் இரவுலேயே புறப்பட்டு போய் அங்கே நின்று நீங்கள் பார்த்துருப்பீங்க போராட்டத்தை. அந்த ஊர் மக்களை, இளைஞர்களை திரட்டி போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம். அப்புறம் அது நாடுபுறா பத்துது, அது அப்புறம் அவங்க அடக்குறாங்க, அது என்னென்னவோ நடக்குது. ஆனாலும் இந்த ஆண்டு எங்களை அவருங்க ஏமாற்றிருக்கலாம். வருகிற ஆண்டு தமிழ் மண்ணில் நீட்டுங்கிற ஒரு தேர்வே இல்லாத ஒழிப்புனாங்க. அப்படி மீறி அவர்கள் நடத்தினா, தேர்வு நடத்தி அந்நிய மாணவர்களை, எங்கள் மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத மாணவர்களை இங்கே கொண்டுட்டு வந்தால், அந்த மாணவர்களை அமைதி வழியில், அற வழியில் எங்கள் மண்ணை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்துவோம். ஏன்னா எங்கள் வாழ்க்கையை சிதைச்சி, எங்கள் மண்ணில் எங்கள் வரிப்பணத்தில் நடக்கிற எங்கள் கல்லூரிகளில், மருத்துவக் கல்லூரிகளில் எவனோ படித்து எங்கள் பிள்ளைகளை சாக கொடுக்கறதுங்கிறது இனி ஒருபோதும் எங்கள் மண்ணில் நடக்காது, நடக்கும் கூட மாட்டோம். இதில் இன்னும் ஒரு இந்திய தமிழக அரசியலில் ஒரு மாற்றம், ஆளுநர் மாற்றப்பட்டிருக்கின்றார். மத்திய அரசுக்கு சார்பான, மோடிக்கு சார்பான ஒரு ஆளுநர், இதை பற்றி நினைக்கிட்டு இது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. ஏன்னா ஜனாதிபதி பதவி காலம் முடிஞ்சால் அதுக்கு ஒரு ஜனாதிபதி தேவைன்னு உடனே தேர்தல் நடத்துகிறாங்க. துணை ஜனாதிபதிக்கு அவருடைய ஆயுள் முடியுது, உடனே நடத்துகிறாங்க. ஆனால் எங்களுடைய தமிழ் மண்ணில் மட்டும் ஜனாதிபதி ஒரு ஆக்டிங் ஜனாதிபதியாக வருஷ கணக்கில் இருப்பாங்க. ஆக சரி ரைட்டு, அவர் போனதுக்கு பிறகு அவருடைய பேரில் பின்னாடி புரோஹித்துன்னு இருக்குது. மறுபடியும் எங்களுக்கு ஒரு புரோஹிதர் தான் வந்திருக்காரு. ஆக ஏற்கனவே வந்த ஜனாதிபதியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இருந்தவர், துணை ஜனாதிபதியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இருந்தவர். ஆக எங்களுடைய தமிழ்நாட்டு கவர்னரும் அவர்களுடைய ஆள். இது என்ன? அப்போ நீங்கள் ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் இந்தியா முழுக்க கொண்டுட்டு வரத்துக்கு தடையாக இருக்கிறது தமிழர்கள். அந்த தடையை உடைச்சி தமிழர்களை அழிக்கணுங்கிறது அவர்களுடைய கொள்கை. ஒருபோதும் தமிழ்நாட்டில், தமிழ் மண்ணில் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். அதை தடுக்கிறதுக்கு தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தினோம், அதை தடுக்கிறதுக்கு தான் கத்திப்பாராவில் பூட்டு போட்டோம். மறுபடியும் அதை தடுக்கிறதுக்கு என்ன விதமான போராட்டம் காலம் எங்களுக்கு கையளிக்குதோ அதை செய்வோம், உயிரே போனாலும் செய்வோம். இந்த இடத்துல ஒரு நிறைவு கேள்வி. ஐரோப்பிய ஒன்றியம்
அந்த உச்சநீதிமன்றம், ஐரோப்பிய உச்சநீதிமன்றம் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கியிருக்கிறது. ஆனால் ஐரோப்பிய பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டதா இல்லையா என்பது தெரியவில்லை. இந்த வேளையிலே இந்த புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த தடை நீக்கம் பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு, இந்த தடை நீக்கத்தினுடைய பாதிப்பு அங்கே வருமா? அங்கே நாங்கள் எப்படி செயற்படலாம்? அதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள். இது ஒரு தாய் தமிழ்நாட்டிலேருந்து வந்த தமிழனா இதை பகிர்ந்துக்க தான் முடியுமே ஒழிய இதை அறிவுரையாவோ கட்டளையாவோ சொல்கிறதுக்கான ஒரு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அதான் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி எல்லா வகையிலையும் அறிவில் சிறந்து தெளிவாகி இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து கடல் கடந்து வந்த எங்களுடைய தமிழினம் ஒரு சரியான புரிதலோடு தான் இருக்குது. இதுக்குள்ளே சிக்கல்கள் இருக்கலாம், இதுக்குள்ளே பகைமைகள் இருக்கலாம், இதுக்குள்ளே ஈகோக்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு தெளிவு இல்லாமல்லாம் இல்லை அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது என்ன செய்யணும்? இன்றைக்கி ஐரோப்பிய நீதித்துறை சொல்லியிருக்கு, இதை ஏன் நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு, நீக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஐரோப்பிய அரசுகள் பாராளுமன்றம் என்ன சொல்லுது, சொல்கிறதுக்கு அது என்ன மனநிலையில் இருக்குங்கிறது தெரியல. ஆனால் இது நமக்கான நம்மளுடைய மதிப்புமிக்க நம்மளுடைய தேசிய தலைவர் அவர்கள் உருவாக்கின அந்த விடுதலை புலிகள் இயக்கம்ங்கிறது ஒருபோதும் தீவிரவாத இயக்கம் இல்லைங்கிறத உலக நாடுகளுக்கு தெளிவாக தெரியும், அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா ஒரு ஒரு இயக்கம் தீவிரவாத இயக்கம்னா இன்னொரு மண்ணை அபகரிக்க, இன்னொருத்தனுடைய உரிமையை பறிக்க, அத்துமீறது தான் தீவிரவாதம். ஆனால் எங்கள் மண்ணை பாதுகாக்க, எங்கள் உயிர்களை பாதுகாக்க, எங்களுடைய உரிமையை பாதுகாக்க, எங்கள் மண்ணிலிருந்து போராடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தமிழீழத்தில் மட்டுமில்லை, உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் போராளிகள் மட்டும் இல்லை, அவர்கள் தேசபக்தர்கள். ஆக இதை உலகம் தெரிஞ்சு வச்சிருக்கு. தெரிஞ்சு வச்சிருந்தாலும் ஒரு அரசு இன்னொரு அரசுக்கு தான் சாதகமாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி இலங்கை அதிகார வர்க்கம் தன்னுடைய சூழ்ச்சியால், தன்னுடைய படைபலத்தால், அதாவது பணபலத்தால், ஏன்னா இன்றைக்கி விலைக்கு வாங்குகிறாங்க, அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். அது இன்றைக்கி உலகம் முழுக்க அவர்கள் ஒற்றுமையாக நின்று அவர்கள் வேலையை செஞ்சு இன்றைக்கி நம்மளுடைய இயக்கத்தை தடை செய்ய காரணமாக இருந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இதில் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, இது ஒரு பூகோள அரசியல். காலம் சுழன்று வரும்போது அத்தனையும் தவிடுபொடியாகுங்கிறதான் உலக வரலாற்றுகளில் அந்தந்த வரலாற்றுக்காக இயங்கின போராடின இனம் தங்களுடைய விடுதலையை வென்றெடுத்திருக்கு. எங்களுக்கு தடையாக நிற்கிறது இந்த தடையெல்லாம் இல்லை. அதாவது பிரிட்டிஷ் ஏற்படுத்தின தடையோ அமெரிக்கா ஏற்படுத்தின தடையெல்லாம் கூட எங்களுக்கு தடையாக இல்லை. இந்தியா தான் எங்களுடைய தமிழீழ விடுதலைக்கு தடையாக இருக்குது. இந்த தடையும் ஒரு நாள் உடையும். எப்போ நாங்கள் வாழ்கிற, எங்கள்னு சொல்கிறத விட நாங்கள் வாழ்கிற இந்திய தேசத்திற்கு சொல்ல முடியாத தீங்கும் கொடும் செயல்களும் சீனா ஒரு நாள் செய்யும். இதுக்கு தடையாக இருந்தது இந்தியாவினுடைய அச்சுறுத்தலுக்கு சீனாவினுடைய, அதாவது சீனா மேற்கொண்ட அந்த சொல்ல முடியாத அத்துமீறலுக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு இருந்த ஒரே ஒரு நாடு எங்களுடைய ஈழ நாடு, எங்களுடைய விடுதலை புலிகள். எங்களுடைய ஈழ தேசத்தை எங்களுடைய அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஆண்ட காலம் வரைக்கும் ஒரே ஒரு சீன கப்பல் கூட அந்த இந்துமா கடலில் உள்ளே கூட நுழைஞ்சது வெளியேறினதில்லை. ஆனால் இன்றைக்கி அவன் திருகோணமலையிலையும் தளம் அமைச்சிட்டான். இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய தமிழர்கள்கிட்ட இருந்து பிச்சு எடுத்து கொடுத்த தீவுக்குள்ளேயும் அவனுடைய நடமாட்டம் இருக்குது. ஆக அவன் பங்களாதேஷுக்குள்ளேயும் வந்துட்டான், பாகிஸ்தானுக்குள்ளேயும் வந்துட்டான், இலங்கைக்குள்ளேயும் வந்துட்டான், திருகோணமலைக்கிட்டையும் வந்துட்டான், கச்சத்தீவுக்குள்ளே சுற்றி ஒரு நாள் நிறுத்தி அவன் அடிக்க முயற்சி செய்யும்போது
இந்தியா யோசிக்கும், இந்தியாவுக்கு ஒரு தெளிவு வரும். அன்னைக்கு தேடுவார்கள், எங்கள் தேசத்துக்கு, இந்திய தேசத்திற்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள் புலிகள் மட்டும்தான், புலிகள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு தேடல் வரும், தொடங்கும். அன்னைக்கு தயாராக இருந்தால் எங்களுடைய தமிழர்கள், எங்களுடைய தேசபக்தர்கள், எங்களுடைய விடுதலை புலிகள் தயாராக இருந்தால் அன்னைக்கு எங்களுடைய விடுதலை சாத்தியமாகும். இந்த பிரிட்டிஷ் தடை, இந்த அமெரிக்க தடைலாம் உடையும். ஆக நாம் தயாராக இருக்கமா, தயாராக ஆகிறோமாங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. இந்த சூழலுக்கு, இந்த காலத்துக்கு நம்ம பரிசீலனை செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக ஒரு தமிழனாக நான் பார்க்குறேன். ஆக இந்த தடைகள்லாம் ஒரு பெரும் தடை அல்ல அப்படிங்கிறது தான். ஆக ஒரே ஒரு விஷயம்தான், இயங்காத எதுவுமே இந்த உலகத்தில் குப்பை. குட்டையை ஒருபோதும் போற்றுவதில்லை மனிதர்கள், ஆறுகளை தான் கொண்டாடுகிறார்கள். ஏன்னா ஆறுகள் தான் இயங்குது. ஆக இயங்குதல் மட்டுமே அழகு மட்டுமில்லை, பேரழகு. நாம் முதல்ல இயங்குவோம், நம்மளை நாம் கொண்டாடுவோம், நமக்குள்ள பகையை தகர்ப்போம். எனக்கு பெரும் வழி, எங்கள் மண்ணுக்காக, எங்கள் விடுதலைக்காக போராடின எங்களுடைய போராளிகள், கை கால் இழந்தவர்களை இந்த உலகம் உதாசீனப்படுத்தலாம். எங்களுடைய தமிழர்களே அவர்களை உதாசீனப்படுத்தி இன்றைக்கி அவர்களை விலக்கி வச்சிருக்கிறதுங்கிறது என்னால் தாங்கவே முடியல. அவர்களெல்லாம் வணங்கப்பட வேண்டியவர்கள், மாவீரர்கள் மட்டுமில்லை, உடல் ஊனமானவர்களும் கூட. அதில் ஒரு சிலர் தவறானவர்களாக இருக்கலாம், அதுக்காக ஒட்டுமொத்தமாக ஒதுக்க முடியாது. எங்களுடைய தமிழ் மண்ணில் ஊனமான எங்களுடைய போராளிகள் பிச்சை எடுக்கிற நிலைங்கிறது தாயை அவமதிக்கிறதுக்கு சமமானது. ஒரு குழந்தையை எப்படி காப்பாற்றுவோமோ அதுபோல எங்களுடைய போராளிகளை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை மட்டுமில்லை, உரிமை. நாளைக்கும் அவர்கள் வழிகாட்டும் போது தான் நமக்கான விடியலும் வெளிச்சம். ஆக எங்களுக்காக காலங்காலமாக புலம்பெயர் தேசங்கள் கதவை தட்டி கை நீட்டின எங்களுடைய மதிப்பு மிக்கவர்களையும் நாங்கள் வணங்குகிறோம். ஆக இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த கருத்து வேற்றுமைகள் மறந்து கரைஞ்சி எல்லாரும் ஒற்றுமை மட்டுமே தான் நம்மளுடைய இனத்தினுடைய விடுதலையை விரைவில் பெற்றுத்தரும். ஆக நமக்குள்ள விரிசலே இல்லாத, இடைவெளி இல்லாத, முதல்ல தாய் தமிழ்நாடாக இருந்தாலும், தமிழிடமாக இருந்தாலும், புலம்பெயர் தேசமாக இருந்தாலும் முதல்ல இணைய வேண்டியது எங்களுடைய இளையவர்கள், எங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது எங்களுடைய முன்னோடிகள். ஆக எல்லாரும் ஒற்றுமையாக நிற்போம். இந்த உலகத்தில் அக்கிரமம் செய்தவர்கள், நம்மளுடைய இனத்தை அழித்த சிங்கள அதிகார வர்க்கம், அவர்களே ஒற்றுமையாக இருக்கும்போது எல்லாத்தையும் இழந்து இழவு வீட்டில் நிற்கிறது போல நிற்கிற நமக்குள்ளே எதுக்கு கௌரவம்? ஆக தலைவர் சொன்னது போல லட்சியத்துக்காக கௌரவத்தை தூக்கி தூர போடும். கௌரவத்துக்காக லட்சியத்தை ஒருபோதும் தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. நாம் பிறப்பால் அடிமைகளாக இருக்கலாம், அடிமைகளாக பிறந்திருக்கலாம், ஒருபோதும் அடிமைகளாக நாம் இறந்துடக்கூடாது. நம்மளுடைய தலைமுறைகளுக்கு நம்மளுடைய வரலாற்றையும், நம்மளுடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டையும், நம்மளுடைய நிலத்தையும் விடுதலை பெற்ற தேசமாக ஒப்படைக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அத்தனையும் செய்வோம், உறுதியாக செய்வோம், ஒன்றா நிற்போம், அருந்து போகாத நம்பிக்கையோட தொடர்ந்து போராடுவோம், வெல்வோம். இந்த வேளையிலே குறுகிய கால பயணமாக பரிசுக்கு வந்திருந்தாலும் டிடிஎன் தமிழோடு இணைந்து உணர்வுமிக்க உண்மையான கருத்துக்களை கூறியமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.